வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. திருவள்ளூர் திருப்பாச்சூர் பகுதியில் பாலசுப்ரமணியம் என்பவர் அரசு புறம்போக்கு நிலத்தை அபகரித்து வீடு கட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை வருவாய்த்துறையினர் அகற்ற முயன்ற போது ஜேசிபி வாகனம் முன்பு படுத்தும் பாலசுப்ரமணியம் மற்றும் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் பாலசுப்ரமணியம் என்பவரது மகன் ரவி அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம் சுமார் 32 சென்ட், அதாவது சுமார் 70 லட்சம் மதிப்பிலான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து மாடி வீடு கட்டி வரும் நிலையில் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கிராமத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மனுவை ஆய்வு செய்த மாவட்ட வருவாய் அலுவலர் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றும்படி திருவள்ளூர் வட்டாட்சியர் சுரேஷ்குமாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்ட இடத்தை மீட்க ஜேசிபியுடன் வந்த வருவாய்த்துறையினர் வழிமறித்து பாலசுப்ரமணியன் குடும்பத்தினர் ஜேசிபி முன் படுத்தும் இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோல் எடுத்து ஊற்றிக்கொள்ளவும் முற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பாலசுப்ரமணியன் குடும்பத்தினர் திருவள்ளூர் வட்டாட்சியர் சுரேஷ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலையும் இங்கு காணப்படுகிறது. முன்னாள் பிடிஓவாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரின் குடும்பத்தினர் 30 ஏக்கருக்கும் மேல் சொத்துக்களை வைத்துள்ள ஒரு குடும்பத்தினர் அரசு இடத்தை ஆக்கிரமிப்பது வெட்கக்கேடானது என திருவள்ளூர் வட்டாட்சியர் அந்த குடும்பத்தினரிடம் தெரிவித்தும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்து பாலசுப்ரமணியன் குடும்பத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தற்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.